நீங்க எப்பயாச்சும் ஒரு வெட்ட வழியிலேருந்து சன்செட் இல்லாட்டி சன்ரைஸை தெளிவாக பார்த்துருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். வானம் எப்படியெல்லாம் கலரை மாற்றி கொண்டிருக்கும். ஒரு பார்த்தா ரெட்டாக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் ஒரேஞ்சாக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெலோவாக இருக்கும், க்ரீன் ப்ளூன்னு சொல்லி தன்னுடைய நிறத்தை தொடர்ச்சியாகவே மாற்றி கொண்டிருக்கும். இது எங்களுக்காகவே வானத்தில் பெயிண்ட் அடித்து விட்ட மாதிரியான பிம்பம் எங்களுக்குள்ள உருவாகும். நீங்கள் பார்க்குற இது ஒரு சயின்ஸ். கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். சூரிய ஒளியினுடைய நிறம் என்றது வெள்ளை. இந்த வெள்ளை நிறத்துக்குள்ளேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறங்களுடைய கலவை இருக்குது. ரெட், ஆரஞ்சு, ஜெலோ, கிரீன், ப்ளூ, வயலட் என்று சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறங்களுடைய கலவை தான் இந்த ஒரு வெள்ளை. இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிறத்துக்குமே வேவ்லென்த் என்றது வித்தியாசப்பட்டது. அந்த வேவ்லென்த் தான் இந்த நிறமாட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். சூரியனை பூமி ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வருது. இந்த சன்ரைஸின் போது பூமிக்கும் சூரியனுக்குமான டிஸ்டன்ஸ் என்றது ரொம்பவே அதிகம். அப்போ சன்ரைஸின் போது சூரிய ஒளியும் நீண்ட தூரத்தை கடந்து தான் எங்களுடைய கண்ணுக்கு வரணும். இந்த சூரிய ஒளி நீண்ட தூரத்தை கடந்து வரைக்குள்ள காற்றில் சிதறல் அடையும். காற்றில் சிதறல் அடைய சூரிய ஒளியினுடைய அந்த வெள்ளைக்குள் இருக்கிற ஒவ்வொரு நிறங்களும் வெவ்வேறு விதமாக சிதறல் அடையும். காரணம் அதுக்கு இருக்கிற வேவ்லென்த் வித்தியாசம். இதில் வேவ்லென்த் குறைஞ்சது ரொம்பவே அதிகமாக சிதறல் அடையும். ஊதா நீளம் போன்றவை இந்த வேவ்லென்த் குறைஞ்சவை. ஸோ இது அதிகமாக சிதறல் அடைஞ்சு எங்களுடைய கண்ணை வந்தடையாமல் வெளியில் போக வேவ்லென்த் கூடின சிவப்பு, செம்மஞ்சள் அது போன்ற நிறங்கள் எங்களுடைய கண்ணை வந்தடையும். இதனால தான் நாங்கள் இந்த சூரிய உதயத்தின் போது வானத்தில் சிவப்பையும் செம்மஞ்சளையும் அதிகமாக பார்க்குறோம். பகல் நேரத்தில் பார்த்தா பூமிக்கும் சூரியனுக்குமான டிஸ்டன்ஸ் ஆனது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ சூரியன்லேருந்து வர சூரிய ஒளி வளிமண்டலத்தில் சிதறல் அடைய போகுது. இதில் அரைநீளம் குறைஞ்ச கதிர்கள் ரொம்பவே அதிகமாக சிதறல் அடையும். நீலம், ஊதா போன்ற கதிர்கள் அதிகமாக இந்த வளிமண்டலத்தில் சிதறல் அடையும். இப்படி சிதறல் அடைகிற இந்த நிறங்கள் வளிமண்டலத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு முதலே எங்களுடைய கண்ணை ரீச் பண்ணுறதுனால நாங்கள் பகல் நேரத்தில் வானத்தை நீல நிறத்தில் பார்க்குறோம். சம்டைம்ஸ் வானத்தை பகல் நேரத்தில் நாங்கள் பர்பிள் கலர்லையும் காலையில் ஒரு கோல்ட் கலர்லையும் பார்ப்போம். இதுக்கான காரணம் என்னென்னா சூரியனுடைய கதிர்கள் சிதறல் அடையக்குள்ள வளிமண்டலத்தில் இருக்கிற இந்த தூசு துணிகளில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். அந்த கலர்னுடைய ஒரு மிக்சிங்காக நாங்கள் சம்டைம்ஸ் பர்பிள் கலர்லையும் அல்லது கோல்ட் கலர்லையும் எங்களுடைய கண்ணால் பார்ப்போம். ஸோ வானம் ஒருபோதுமே தன்னுடைய நிறத்தை மாற்றுறதில்லை. லிட்டராக சொல்லப்போனால் வழியில் சூரிய ஒளியினுடைய ட்ராவலிங்கை நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்த முறை நீங்கள் சன்செட் அல்லது சன்ரைஸை பார்க்கல ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு கொள்ளுங்க. நீங்கள் லைவாக ஒரு சயின்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ரொம்பவே அழகான சன்செட் அல்லது சன்ரைஸ் எதுவும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குயிக்கான சயின்ஸ் அப்டேட் அல்லது சயின்ஸ் பிரேக் டவுன் வேணும்னு சொல்லி சொன்னால் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட வீடியோஸ் வந்து டேக் கேர்.